நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங்க்கு 134 வயசு ஆகுது. இந்த பில்டிங் வந்து கர்நாடகாவிலையோ டெல்லியிலையோ ஹைதராபாத்லேயோ கிடையாது, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். இந்த பில்டிங்க்கு 134 வயசுன்னு சொல்கிறாங்க. இந்த பில்டிங் இப்போ என்ன மாற போகுதுன்னா கோர்ட்டாக மாற போகுது. இப்போ இதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்துச்சுன்னா காலேஜாக செயல்பட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே, அதாவது 1891 மெட்ராஸ் லா காலேஜ்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இருந்துச்சு. அப்புறம் அம்பேத்கருடைய 100வது பிறந்தொன்று தொட்டி 1990 தான் அன்னைக்கு இருந்த திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு மெட்ராஸ் லா காலேஜ்ன்றதை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. பிறகு 97 ஒரு தனி சட்டமே ஏற்றி அப்போ உருவாக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு கீழே அம்பேத்கர் லா காலேஜை கொண்டு வந்துட்டாங்க. இப்படி நூற்றாண்டு கடந்த பெருமையும் வரலாறையும் கொண்ட இந்த கட்டிடம் இப்போ நீதிமன்றமா மாற்றக்கூடிய செய்தியை கேட்டு எங்களுடைய டைலாக் தமிழ் சேனல் அந்த கல்லூரியில் படித்த ஒரு மாணவரை சந்தித்து பேசணும். இப்போ இந்த காலேஜ் வந்து கோர்ட்டாக மாறப்போகுது, ஆனால் என்ன கோர்ட்டாக மாறப்போகுதுன்னு யாருக்குமே தெரியல. கோர்ட்டாக மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பாசிட்டிவாக பார்க்குறீங்களா இல்லை நெகட்டிவாக பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து குற்றவியல் நீதிமன்றமாக மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே கல்லூரியில் தான் நான் படித்தேன். கல்லூரியாக இருந்த கட்டிடம் நீதிமன்ற கட்டிடமாக மாறப்போகுது. அதுவும் உயர் நீதிமன்றத்தினுடைய குற்றவியல் நீதிமன்றங்கள் மட்டும் இங்கே இயங்க போகிறதுன்னு ஒரு அறிவிப்பை இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வரவில்லை. 29 தான் இது நீதிமன்றமாக இயங்குவதற்கான ஏற்பாட்டு அறிவிப்பை அறிவிப்பதற்கான நாளாக சொல்லியிருக்கிறாங்க. நான் இதை பாசிட்டிவாக பார்க்குறேன்னா நெகட்டிவாக நான் பார்க்குறேனா என்பதை தாண்டி வழக்கறிஞர்களுக்கு இதில் என்ன சிரமம் இருக்குது, அதே போல் ஒரு சட்டக்கல்லூரி இங்கிருந்து எடுக்கப்பட்டதால் மாணவர்களுக்கு என்ன சிரமம் இருக்குது. நீங்கள் வந்து சட்டக்கல்லூரியில் படித்து வழக்கறிஞராக பரிணமிக்கிற இளைய தலைமுறைக்கு ஒரு நீதிமன்றத்திற்கு அருகாமையிலேயே ஒரு சட்டக்கல்லூரி இருந்தால் எப்படிப்பட்ட பலனை அது அளிக்கும் என்பதை 134 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் படித்த காலேஜ்லேயே இது கோர்ட்டாக மாற ஒரு சமயத்தில் இப்போ நீங்கள் இங்கே வாதாடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். கரெக்டாக ஒரு பெருமையாக நினைக்கலாம்ல. படித்த பள்ளியில் ஆசிரியராக அவருக்கு எப்படி பெருமையோ, படித்த பள்ளியிலேயே நான் முதல்வரானேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி பெருமையோ, நான் படித்த கல்லூரியில் கல்லூரி முதல்வராக வந்தேன்னு சொல்கிறதும், நான் படித்த பள்ளிக்கு மாவட்ட கல்வி அலுவலராக நான் இன்ஸ்பெக்ஷனுக்கு போனேன்னு சொல்கிறத தாண்டி சட்டக்கல்வி என்பது சமூகத்தோடு ஒன்றிணைந்திருக்கிற ஒரு கல்வி. படித்த கல்லூரியிலேயே நான் படித்ததை உள்வாங்கி அனுபவத்தில் பெற்றுக்கொண்டு ஒரு வழக்கறிஞராக ஒரு கட்சிக்காரருக்காக நீதிக்காக வாதாடுகிறேன் அப்படிங்கிறது ஒரு பெருமை தான். என்னதான் படித்த கல்லூரியிலேயே வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சாலும் அது எனக்கு வருத்தத்தையே கொடுக்குதுன்னு சொல்கிறாரு வழக்கறிஞர் திருமூர்த்தி. உமன் அட்வொகேட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அன்றாட வாழ்க்கையிலிருந்து மாறி திருமணம், குடும்பம், குழந்தைன்னு போவதற்கு பதிலாக தொழிலில் வழக்கறிஞர் பணியில் ஏதேனும் சாதிக்க முடியுமா என்று நினைக்கிற தன்னம்பிக்கையை ஊட்டுகிற கட்டிடமாக உயர்நீதிமன்றம் அருகாமையிலேயே இருந்தது. அதே போல் ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தில் நீங்கள் வந்து சேருவதற்கான எல்லா வாய்ப்புகளும், உங்களுக்கான மூத்த வழக்கறிஞர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருந்தது. இதுவெல்லாம் மறுக்கப்பட்ட இடமாக இப்பொழுது ஒரு வெற்றிடமாக இதை நான் பார்க்குறேன். 100 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்றை கொண்ட ஒரு கட்டிடத்தில் ஒரு வெற்றிடமாக ஒரு இளைய தலைமுறை இந்தியாவின் தலையெடுத்து வகுப்பறைகளில் தீர்மானிக்கப்படுகிறது என்று புகழ்பெற்ற கல்வி கமிட்டி, கோத்தாரி கமிட்டி சொன்னாங்கல்ல, அப்படி ஒரு இளைய தலைமுறையை உருவாக்குகிற கல்வி நிலையத்தை எழுந்திருக்கிறோமோ அப்படின்னு இதயம் பதைபதிக்குது. நீதிமன்றமாக மாற்றுவதற்கு முன்பாக, அதுவும் உயர் நீதிமன்றத்தினுடைய குற்றவியல் நீதிமன்றங்கள் மட்டும் இங்கே இயங்கும் என்பதற்கான முடிவை எடுப்பதற்கு முன்பு எந்த அளவீடுகளை வச்சாங்க, எந்த வரையறையை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் கிரிமினல் கோர்ட்ஸ் மட்டும் இங்கே ஃபங்க்ஷன் ஆகணும், ஏன் ரிட் கோர்ட்ஸ் இங்கே ஃபங்க்ஷன் ஆகிருக்கக்கூடாது, ஏன் வந்து சிவில் கோர்ட்ஸ் இங்கே ஃபங்க்ஷன் ஆகிருக்கக்கூடாது, ஏன் ஏராளமான கீழமை நீதிமன்றங்கள் இருக்குது. அள்ளிக்குளத்தில் நீதிமன்ற வளாகம் இடம் இல்லைன்னு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி வச்சுருக்கிறீங்க. ஏராளமான கீழமை நீதிமன்றங்கள் இருக்குது. நீங்கள் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வெறும் உயர்நீதிமன்ற வளாகம் மட்டும் கிடையாது, அதில் பிடிஜே கோர்ட் இருக்குது, ஏராளமான அடிஷ்னல்ஸ் கோர்ட் இருக்குது, அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜி கோர்ட் இருக்குது, சிட்டி சிவில் கோர்ட் என்று சொல்லப்படுகிற எல்லா கோர்ட்டும் அங்கே தான் இருக்குது, ஸ்மால் காசஸ் கோர்ட்டு அங்கே தான் இருக்குது, எம்சிஓபி கோர்ட்டு அங்கே தான் இருக்குது, ஃபேமிலி கோர்ட்ஸ் அங்கே தான் இருக்குது. அப்போ இத்தனை நீதிமன்றங்களில் ஏன் உயர்நீதிமன்றத்தினுடைய குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கிற நீதிமன்றங்களை மட்டும் நாங்கள் இங்கே வைக்கிறோம்னு சொன்னதற்கான ஏற்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிறான நியாயம், மறையீடு என்னன்னு எனக்கு தெரியல.
2004 அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான தமிழ்நாடு அரசு சட்டக்கல்லூரிக்கு மாற்றா பிஎல் ஹானர்ஸ் படிப்பை அறிமுகப்படுத்தி தரமணியில தரமான சட்டப்படிப்பை கொடுக்கிறோம்னு கொள்கை முடிவு எடுத்த போது அப்போ இருந்த எஸ்எஃப் என்ற ஒரு மாணவர் அமைப்பு தான் கடுமையான போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் நிறுத்தப்பட்டிருந்த சேர்க்கையை மீண்டும் தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2018 தான் முதல் 5 ஆண்டு சட்டப்படிப்பை திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூரிலும் 3 ஆண்டு சட்டப்படிப்பை செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கத்திலும் தொடர அனுமதிச்சு மாத்திட்டாங்க. இது சம்பந்தமா கடந்த 2024 சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வு சென்னை சட்டக்கல்லூரி இடமாற்றப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குல மூத்த வழக்கறிஞர் எம்ஜிஆர் பிரசாத் அவர்கள் வாதிட்டதை கருத்தில் கொண்டு சட்டக்கல்லூரி சென்னையில் கொண்டு வர எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நிலையில இந்த நாள் வரைக்கும் அரசு தரப்புல இருந்து எதுவுமே பேசப்படலன்றதுதான் உண்மை. மெட்ராஸ் சட்டக்கல்லூரி என்பது கலைஞரால அம்பேத்கர் சட்டக்கல்லூரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நூற்றாண்டு கடந்த பெருமைகளையும் வரலாறுகளையும் அந்த கட்டடத்துக்குள்ளேயே புதைச்சிட்டு அவசரமா புதுப்பிச்சு எந்த ஆலோசனையும் இல்லாம சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய குற்றவியல் நீதிமன்றமா மாற்றம் செய்வது சட்டக்கல்லூரிக்கே மறுக்கப்படும் நீதி என வருத்தம் தெரிவிக்கிறார் வழக்கறிஞர் திருமூர்த்தி.